பூமியில் முதல்ல உயிர்கள் எப்படி உருவாயிருக்கலாம்? ஸ்பேஸ்லேயும் இதே மாதிரி மற்ற இடங்களில் உயிர்கள் உருவாயிருக்கா? அங்கேயும் பூமியில் இருக்க மாதிரி அதே கண்டிஷன்ஸ் இருக்கா? தூரத்தில் இருக்க ஒரு நிலவாக இருக்கலாம், இல்லை ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரு கடல் உலகமாக இருக்கலாம், இல்லைனா அதையும் தாண்டி பென்னுவை போன்ற ஆஸ்ட்ராய்ட்ஸாக இருக்கலாம். இங்கெல்லாம் கூட உயிர்கள் இருக்கா? நம்ம எப்படி இங்கே வந்தோம்? நம்ம மட்டும்தான் இங்கே இருக்கோமா? இல்லைனா லைஃப் உருவாகிறதுக்கான பில்டிங் பிளாக்ஸ் இந்த யூனிவர்ஸில் எல்லா இடத்துலையும் சிதறி இருக்கா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம். இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம், விடைகளை தேடி. என்ன மாதிரியே ஸ்பேஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்போ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன வீடியோவில் உயிர்னா என்ன, இந்த பிரபஞ்சத்தை உயிர்களை நம்ம எப்படி தேடிட்டு இருக்கோன்றதை பற்றி பேசணும். இந்த வீடியோவில் பூமியில் முதலாக உயிர்கள் எப்படி உருவாயிருக்கும், சிறு கோள்களை ஸ்டடி பண்ணுறது மூலமாக இதை பற்றி நமக்கு என்ன தெரிய வருதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். பூமியில் லைஃப் எப்படி உருவாயிருக்கலாங்கிறதுக்கு சில அனுமானங்கள் இருக்குது. அதில் முதலாவது பிரைமார்டியல் சூப் ஹைபோதசிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. பூமியில் ஆரம்ப கால பெருங்கடல்களில் இருந்த சிம்பிள் கெமிக்கல்ஸோட சூப்லேருந்து லைஃப் தொடங்கியிருக்கலாம். பூமி ரொம்ப யங்காக இருந்தப்போ அட்மாஸ்பியர்லேயும் கடல்கள்லையும் அடிப்படையான மாலிக்யூல்ஸான வாட்டர், மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன்லாம் நிறைஞ்சிருந்தது. எரிமலை வெடிப்புகளும் மின்னல்களும் இதில் பட்டு நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை தொடங்கியிருக்கலாம். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லேருந்து லைஃபோட மூலக்கூறுகளான அமினோ ஆசிட்ஸ் உண்டாயிருக்கலாம். இந்த ஹைபோதசிஸை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேமஸான எக்ஸ்பெரிமெண்ட் கூட நடந்திருக்கு. 1952 மில்லர் மற்றும் யூரே அப்படிங்கிற 2 சயின்டிஸ்ட் சேர்ந்து பூமியில் முதல்ல இருந்த ஆரம்ப கால கண்டிஷன்ஸை லேபில் உருவாக்க ட்ரை பண்ணாங்க. அந்த மாதிரி லேபில் அவங்க கொண்டு வர முயற்சி பண்ணி வாட்டர், மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன் போன்ற மாலிக்யூல்ஸை ஒரு சிஸ்டமில் வச்சு அதில் எலக்ட்ரிக் ஸ்பார்க்ஸ் மூலமாக உயிர்களை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. சில நாட்களுக்கு பிறகு இந்த சொல்யூஷன் பிங்கிஷ் ப்ரௌன் கலரில் மாறி இதில் அமினோ ஆசிட்ஸ் உண்டானதை பார்க்க முடிஞ்சுது. இது இந்த அனுமானத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சுது. இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் உயிர்கள் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா? அதனால் வேறு சில அனுமானங்களும் இருக்குது. அதில் இரண்டாவது ஹைட்ரோதெர்மல் வெண்ட் ஹைபோதசிஸ். கடலோட ஆழத்தில் இருக்க எரிமலை துவாரங்களுக்கு பக்கத்திலிருந்து உயிர்கள் தொடங்கியிருக்கலாம். கடலோட அடிப்பகுதியில் மிகவும் சூடான துவாரங்களில் நிறைய மினரல்ஸும் கேஸஸும் வெளியில் வரும். இந்த சூழல்கள் ஒரு நிலையான ஆற்றலையும் வேதியியலையும் தருது காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸ் உருவாகிறதுக்கு. இப்பயும் இந்த மாதிரி தீவிரமான இடங்களில் நுண்ணுயிர்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால் இங்கேருந்து உயிர்கள் முதல்ல உருவாகிருக்கலான்னு இந்த ஹைபோதசிஸ் படி சொல்லப்படுது. மூன்றாவது, உயிர்களோட மூலக்கூறுகள் விண்வெளியிலிருந்து வந்திருக்கலாம்ங்கிறது தான். சிறுகோள்களையும் வால் நட்சத்திரங்களையும் ஆராய்ச்சி பண்ணுறப்போ கரிம சேர்மங்கள் நிறைய பார்க்க முடியுது. அதனால் இதெல்லாம் பூமியில் விழுந்து எரிக்கற்கள் மூலமாக உயிர்கள் இங்கே வந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அனுமானமாக இருக்குது. நம்ம கேலக்சியான மில்கி வேல பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களும் கிரகங்களும் இருக்குது. இந்த விண்வெளி அதிசயத்தில் நம்ம சூரிய மண்டலமும் பூமியும் கோள்களும் எப்படி வந்திருக்கும்? சமீப காலத்தில் நம்ம சூரிய மண்டலத்தோட வரலாறையும் பரிணாம வளர்ச்சியையும் பற்றி நம்மளோட புரிதல் மேம்பட்டிருக்கு. ஆனாலும் ஆழமான கேள்விகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்க தான் நம்ம மிக சிறிய இடங்களுக்கு போகிறோம். அதாவது சிறு கோள்கள் எனப்படும் ஆஸ்ட்ராய்ட்ஸ். இதெல்லாம் லம்ப் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் தான் நம்ம சோலார் சிஸ்டத்தோட ஆரம்ப கால பில்டிங் பிளாக்ஸாக இருந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம சோலார் சிஸ்டத்தோட ஆரம்ப கால கதையை சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்ட்ராய்ட் தான் பென்னு. பென்னுங்கிற இந்த ஆஸ்ட்ராய்ட் 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி கூட்டிட்டு போற ஒரு டைம் கேப்சியூல் மாதிரி. இதை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம இன்னும் பிற்காலத்துக்கு போகலாம். நம்ம சூரியன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நட்சத்திரங்கள் உருவாகும் பரந்த மேகத்துல ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் தூசி நிறைந்திருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய நட்சத்திரங்கள்லாம் விரைவா தங்களோட எரிபொருட்களை எரிச்சு ஒரு பெரிய வெடிப்புல சூப்பர் நோவா மாதிரி சிதறி அழிஞ்சுது. இந்த வெடிப்பு சுத்தி இருந்த கேஸ் கிளவுட்ஸை கொலாப்ஸ் ஆக வச்சுது. புவியியல் ரீதியா ஒரு கண் சிமிட்டும் நேரத்துலன்னு சொல்லலாம். அதாவது 100,000 ஆண்டுகள்ல கிராவிட்டி மற்றும் ஆங்குலர் மொமெண்டமால இந்த மேகம் ஒரு சுழலும் தட்டையான வடிவமாக மாறுச்சு. இந்த சுழலும் மேகத்துக்கு நடுவுல இருந்த மாலிக்யூல்ஸ்லாம் மோதி நம்ப முடியாத அழுத்தமும் வெப்பநிலையும் கொண்ட ஒரு புரோட்டோஸ்டார் பிறந்தது. இதை ஏன் நம்ம புரோட்டோஸ்டார்னு சொல்றோம்னா, இன்னும் ஹைட்ரஜனை ஹீலியமா மாற்றக்கூடிய ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் இங்கே தொடங்கலை. நட்சத்திரங்கள் பிறக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்லையே ஒரு வீடியோ இருக்குது. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த புரோட்டோஸ்டாரை சுற்றி இருந்த டிஸ்கில் கோதுமை துகளை விட பெரியதாக இருந்த தூசி துகள்கள்லாம் கான்டியூல்ஸ்னு சொல்லக்கூடிய உருகிய பாறை துளிகளாக மாறுச்சு. இந்த கான்டியூல்ஸ் தான் இப்போ இருக்க சிறு கோள்களோட மூலக்கூறுகள். இதிலிருந்து தான் முதல் ஆஸ்ட்ராய்ட்ஸும் பிளானட்ஸும் உண்டாச்சு. இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எனப்படும் சிறுகோள்கள் பாறை, உலோகம், பனி மற்றும் கரிம பொருட்களோட குவியல்கள் தான். இந்த சின்ன பாறைகள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் முதல் கோள்கள் உண்டாச்சு. ஒரு கட்டத்தில் இந்த புரோட்டோஸ்டார்
ஹைட்ரஜன் அணுக்களை எரித்து ஹீலியமாக மாற்றுது. இதுதான் நம்ம சூரிய மண்டலத்தின் விடியலை குறிக்குது. ஆனால் இதோட நம்ம சூரிய குடும்பத்தோட ஃபார்மேஷன் இன்னும் முடியலை. நடுவில் இருந்த புரோட்டோஸ்டார் இப்போது ஹைட்ரஜனை ஹீலியமாக மாற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்தில் மற்ற இடத்துல இருந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் ஒன்றாகி பிளானட்ஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது. ஜூபிட்டர் போன்ற பெரிய கிரகங்கள் உண்டானதுனால அதோட கிராவிட்டி டிஸ்டர்ப் பண்ணி சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் மட்டும் பிளானட்ஸாக ஃபார்ம் ஆகாமல் ஒரு பெல்ட்டாக நமக்கு தெரிஞ்ச ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டாக உருவாச்சு. ஜூபிட்டரோட அதீத கிராவிட்டியால் இந்த மாதிரி சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் பூமி மற்றும் மற்ற இன்னர் பிளானட்ஸை நோக்கி தள்ளப்பட்டது. அந்த மாதிரி நிறைய எரிகற்கள் பூமி மேலே அப்போ தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு. ஜூபிட்டர் ஒரு பெரிய வாயு கிரகம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜூபிட்டரை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வேணும்னா போய் பார்த்துக்கலாம். இந்த காலகட்டத்தில் நம்ம சோலார் சிஸ்டம் அமைதி அடையலை. எல்லா டைரக்ஷன்ஸ்ல இருந்தும் ஆஸ்ட்ராய்ட்ஸும் சின்ன சின்ன துகள்களும் பூமியை நோக்கி மழையாக பொழிஞ்சிட்டு தான் இருந்தது. வெளிப்புறத்தில் உருவான ஒரு ஆஸ்ட்ராய்ட் ஒரு கொலிஷனால ஸ்லோவாக சூரியனை நோக்கி மைக்ரேட் ஆச்சு. இவ்வளோ பெரிய பயணத்தை தாண்டி அது பூமிக்கு பக்கத்தில் ஒரு ஆர்பிட்டில் நிலைச்சு நின்றுது. அதனால தான் இங்கிருந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த ஆஸ்ட்ராய்டு ஒரு நல்ல இடமா தெரிஞ்சுது. அதனால தான் ஒசைரஸ் ரெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷனை நாசா நடத்தினாங்க. 2023 இந்த ஆஸ்ட்ராய்ட்லேருந்து சில சாம்பிள்ஸை பூமிக்கு கொண்டு வந்தாங்க நாசா. இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இதில் நிறைய வகையான அமினோ ஆசிட்ஸையும் பூமியில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸையும் பார்க்க முடிஞ்சுது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை? நம்ம இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லாம் இங்கே தான் உருவாயிருக்கும், லைட்னிங் பட்டு இங்கே இருக்கிற கெமிக்கல்ஸ்ல இருந்து தான் உருவாயிருக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் அங்கேயும் தான் பார்க்க முடியுது. அப்போ இந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸ் உருவாகிறதுலாம் பூமியில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு யூனிக்கான விஷயம் கிடையாது. பிரபஞ்சத்தில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி நடந்திருக்கலாம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு 20 வகையான அமினோ ஆசிட்ஸ் இருக்குது பூமியில். இதில் 14 வகை இந்த பென்னு ஆஸ்ட்ராய்டில் நம்மளால் பார்க்க முடியுது. அமினோ ஆசிட்ஸ் ஏன் முக்கியம்? இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் புரோட்டீன்கள் உண்டாகுது. இதுதான் நம்ம தசைகள், ஹார்மோன்களில் எல்லாத்துலேயுமே இருக்குது. அமினோ ஆசிட்ஸால் உண்டான ப்ரோட்டீன்ஸ் தான் நம்ம உடலில் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே செய்யுது. அது மட்டும் இல்லாமல் 5 வகையான நியூக்ளியோ பேசஸ் இருக்குது. அதெல்லாம் தான் நம்மளோட RNA, DNA இதிலெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் நம்ம ஜீனில் இருக்க இன்ஃபர்மேஷனை அடுத்த சந்ததிக்கு பாஸ் ஆன் பண்ணும். பரிணாம வளர்ச்சிக்கு முக்கியமான அங்கம்னே சொல்லலாம். இந்த மாதிரி நியூக்ளியோ பேசஸையும் நம்மளால் பென்னுவோட சாம்பிள்ஸில் பார்க்க முடியுது. சில கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரிஞ்சாலும் வேறு நிறைய கேள்விகள் வருது. என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம பூமியில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸை எடுத்துக்கிட்டோன்னா அது மிரர் இமேஜ் மாதிரி இருக்குது. இப்போ ஒரு லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் அப்படின்னா அது எப்படி ஒன்றும் மிரர் இமேஜாக இருக்குது. அதே மாதிரி நம்ம பூமியில் இருக்க உயிர்கள் எடுத்துக்கிட்டோன்னா அது எல்லாமே லெஃப்ட் ஹேண்டட் அமினோ ஆசிட்ஸாக இருக்குது. ரைட் ஹேண்டட் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியல. பென்னுவோட சாம்பிள்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் 2 வகையான அமினோ ஆசிட்ஸுமே அங்கே இருக்குது. லெஃப்ட் ஹேண்டட், ரைட் ஹேண்டட் 2 கைண்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸுமே அங்கே இருக்குது. ஸோ பூமியில் முதல்ல இதே மாதிரி 2 கைண்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸும் இருந்திருக்கலாம். அது என்னமோ தெரியல, லெஃப்ட் ஹேண்டட் அமினோ ஆசிட்ஸை சூஸ் பண்ணி அந்த மாதிரி உயிர்கள் தான் இப்போ இங்கே உருவாயிருக்கு. இதுக்கான காரணமும் நமக்கு என்னன்னு தெரியல. ஆனால் வேறு சில இடங்களில் ரைட் ஹேண்டடாக கூட அது உருவாயிருக்கலாம். இந்த மாதிரி உயிர்கள் வெவ்வேறு விதமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப நிறையவே இருக்குது. சரி, அமினோ ஆசிட்ஸ் அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக போகலனாலும் இப்போ எப்படி நம்மலாம் கார்பன் பேஸ்டு லைஃப் ஃபார்ம்ஸாக இருக்கும், நம்ம செல்ஸ்லலாம் கார்பன் நிறைஞ்சிருக்கு. சிலிக்கானும் கார்பனுக்கு சிமிலரான ஒரு எலிமெண்ட் தான். ஸோ அது பேஸ் பண்ண சில லைஃப் ஃபார்ம்ஸும் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் சயின்டிஸ்ட்ஸ் நினைக்கிறாங்க. இங்கே பூமியில் அது இல்லை, ஆனால் வேறு இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு மாதிரி சிலிக்கான் டை ஆக்சைடு ஒரு கேஸ் கிடையாது. அதை கார்பன் டை ஆக்சைடு மாதிரி ஒரு ப்ரீத் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. இருந்தாலும் கார்பன் எங்கெல்லாம் ஃபெயில் ஆகுதோ அங்கெல்லாம் சிலிக்கான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஐசியான மூன்ஸ்லலாம் இந்த மாதிரி லைஃப் ஃபார்ம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம செல்களில் ரியாக்ஷன்ஸ் நடக்கணும்னா அங்கே வாட்டர் கண்டிப்பாக முக்கியமான ஒரு எலிமெண்ட்டாக இருக்குது. நீர் இருந்தால் தான் ஒரு செல்லுக்குள்ளே நியூட்ரியன்ஸ்லாம் போய் வர முடியும். ஆனால் கிட்டத்தட்ட வாட்டர் மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சர் கொண்ட அமோனியாவும் இதே வேலையை செய்ய முடியும். ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்லாம் இதில் டிசால்வ் ஆக முடியும். அதனால் இங்கேயும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அமோனியா பேஸ்டு லைஃப் ஃபார்ம்ஸ் கூட வேறு எங்கேயாவது இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஹைப்போதசிஸாக இருக்குது. கம்மியான வாட்டரும் நிறைய அமோனியாவும் நிறைஞ்சிருக்கிற ஒரு சில இடங்களில் டிஃப்ரெண்ட்டான பயோகெமிஸ்ட்ரியை கூட நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி இந்த ஆஸ்ட்ரோபயாலஜியில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. ஆக மொத்தத்தில் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது. பூமியில் அந்த காலத்தில் இருந்த கடல்களாக இருக்கலாம், இல்லை கடலுக்கு அடியில் இருக்க துவாரங்கள், இல்லை விண்வெளியிலேருந்தே வந்திருக்கலாம். எப்படி இருந்தாலுமே இந்த பிரபஞ்சம் முழுக்க உயிர்களுக்கு தேவையான பொருட்கள் நிறைந்திருக்கு.
அப்படி இந்த பொருட்கள் எல்லா இடத்துலையும் இருந்தால் உயிர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா தான் இருக்குது. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இருக்கிற இந்த ஏரால இந்த டிகேடில் நம்ம வேறு என்ன கண்டுபிடிப்போம் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பர்டிகுலர்லி ஏதாவது எக்ஸோ பிளானட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்தால் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம டீப்பாக ஒவ்வொரு எக்ஸோ பிளானட்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அங்கே உயிர்கள் இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பேசலாம். லைஃப் அதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய பேசணுன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் பண்ணுங்கள். ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்டே கியூரியஸ் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் வித் மீ. திஸ் இஸ் சரண்யா அண்ட் இது நம்ம ஸ்பேஸ் டைம்.